அவனுக்கு மட்டும்தான் அறுத்து பலியிடணும், வானத்தையும் பூமியும் யாரு படைச்சானோ அவன் தான் எங்களோட இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒருத்தவங்க மட்டும் இல்ல, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் செய்றாங்க. ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ். அந்த இளமை காலத்துல அவங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம், எவ்வளவு பெரிய அனாச்சாரத்திலும் இருக்கலாம், வழிகேட்டுல இருக்கலாம், மன்னனோட பேச்சு கேட்டுட்டு கூட இருந்திருக்கலாம். ஆனா அவங்க என்னோட இறைவனை மட்டும்தான் வணங்குவேன், நீ பேசுறது தப்பு அப்படின்னு எதிர்த்து பேசுறாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி எதிர்த்து பேசினா அந்த மன்னன் வந்து கொடுமைக்கார மன்னன், அவங்க கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு. இருந்தாலும் அல்லாவுக்காக அதை செய்யறாங்க. அப்படி அவங்க எதிர்த்து பேசும்போது அவங்கள கொலை செய்யறதுக்காகவோ இல்ல தண்டனை செய்யறதுக்காகவோ அதையும் மென்ஷன் பண்ணல. அந்த மன்னன் என்ன பண்றான் அப்படின்னா அவங்கள வந்து துரத்துறான். இப்ப இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு குகையை தேடி போறாங்க. நம்ம இந்த குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம், கொஞ்ச நேரம் இளைப்பாறலாம், கொஞ்ச நேரம் தூங்கலாம், அப்புறம் எஞ்சி போய் என்ன நிலைமை அப்படின்றத பார்க்கலாம், நமக்கு அல்லாஹ் வந்து பாதுகாவலனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள்ல ஒருத்தவங்க சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இளைஞர்கள் போய் குகையில தங்கிறாங்க. இதுல எத்தனை பேரு அப்படின்றத அல்லாஹ் சொல்லல, குர்ஆன்ல வசனங்களை சொல்லி காட்டுறான். அவங்க 5 பேரா இருக்கலாம், 7 பேரா இருக்கலாம், அந்த எண்ணிக்கையை அல்லாஹ்வே அறிகிறவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவங்க கூட ஒரு நாய் இருப்பதாகவும் அல்லாஹ் மென்ஷன் பண்ணி காட்டுறான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த குகைவாசிகள் அங்க போய் மறைஞ்சிருந்து தூங்கிடுறாங்க. தூங்கிட்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல எழுந்து பாக்குறாங்க. எழுந்து பார்த்த உடனே அங்க அந்த குரூப்ல இருக்க ஒருத்தர் என்ன சொல்றாரு,